Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு யம்மியான மேகி ரெசிபி பார்க்க போகிறோம். மேகி அப்படியே வறுத்து சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பர்பாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது பொரிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு தக்காளி அது இப்படி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சைடில் தள்ளி வச்சுட்டு ஒரு முட்டை வந்துட்டு ஒரு மேகி பேக்கெட்டுக்கு இப்போ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறமா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் மேகிக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேகி பேக்கெட்டில் வர மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்ச உடனே மேகி இந்த மாதிரி பொடியாக போட்டுக்கோங்க. இப்போ மேகி எல்லாம் நல்லா இப்படி வந்துட்டு நசுக்கிடுங்க. இப்போ மூடிடுங்க. 2 மினிட்ஸ் அப்படி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றுனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸோடு சீக்கிரமாக வர. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.